எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கே முத்துக்குமரன், தூத்துக்குடிலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்மளோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எப்போவாவது நம்ம மூச்சு விட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு என்றைக்கா ஏற்பட்டிருக்கா? இல்லை இல்லையா? எப்போ இந்த மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுதோ அப்போ தான் நமக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது, மூச்சு விடுறோங்கிற ஒரு நினைப்பே நமக்கு வருது. இப்போ மூச்சு விடுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்ஸ்பிரேஷன், ரெண்டது எக்ஸ்பிரேஷன். அதாவது மூச்சு உள்ளே இழுக்கிறது, மூச்சு வெளியே எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 ப்ராசஸ் இருக்குது. நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது நம்ம மூச்சு காற்று அந்த நாஸ்ட்ரில்னு சொல்லக்கூடிய மூக்கு துவாரங்கள் வழியாக உள்ளே போய் தொண்டையோட பின்பகுதிக்கு போய் கீழே மூச்சு குழல் வழியாக நம்ம 2 நுரையீரலுக்கும் போகுது. மூச்சு குழல் வழியாக சின்ன சின்ன மூச்சு குழாய்கள் வழியாக அது ஆல்வியோலார் சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று பைகள் அது வரைக்கும் போகுது. அந்த காற்று பைக்கு மேலே மெல்லிய இரத்த நாளங்கள் இருக்குது. நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது அதில் உள்ள ஆக்சிஜன் இந்த இரத்த நாளங்களுக்கு போகும். இந்த இரத்த நாளங்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு திருப்பி காற்றுக்கு வந்துடுது. நம்ம மூச்சை வெளியே கொண்டு வரும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே கொண்டு தரோம். இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். மூச்சை உள்ளே இழுக்கும்போது சில சமயங்களில் சிரமம் ஏற்படலாம், அல்லது மூச்சை வெளியே விடும்போது சிரமங்கள் ஏற்படலாம். அதாவது இன்ஸ்பிரேட்டரி டிஸ்னியா அண்ட் எக்ஸ்பிரேட்டரி டிஸ்னியா. டிஸ்னியாங்கிறது மூச்சு நம்ம விடும்போது ஏற்படக்கூடிய சிரமத்தை நம்ம டிஸ்னியான்னு சொல்கிறோம். இதில் மெயினாக 2 டைப்பு. ஒன்று நுரையீரல் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று நம்ம இருதயம் சம்மந்தப்பட்டது. நுரையீரல் சம்மந்தப்பட்டதை நம்ம பிராங்கியல் வீசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பிராங்கஸ் சுருங்கும்போது நம்மளால் மூச்சு விட முடியல. இதில் பார்த்திங்கன்னா மூச்சை நம்ம வெளியே விடுறதுக்கு இதில் சிரமம் இருக்கும். அது பிராங்கியல் வீசிங் சொல்கிறோம். மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு சிரமம் இருக்கிறது கார்டியாக் ஆஸ்மா அல்லது கார்டியாக் வீசிங் சொல்கிறோம். இந்த கார்டியாக் வீசிங்கிறது மோஸ்ட்லி வயதானவர்களுக்கு வரும். சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது எந்த மூச்சு மட்டத்தில் இருக்காது, டிஸ்னியாக இருக்காது, மூச்சு வாங்கிறது இருக்காது. ஏதாவது அவங்க நடந்தாங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் கூட அவங்களுக்கு இந்த மூச்சு வாங்கல் வரும். அது கார்டியாக் ஆஸ்மா, கார்டியாக் டிஸ்னியான்னு சொல்கிறோம். அந்த பிராங்கியல் வீசிங், பிராங்கியல் ஆஸ்மான்னு சொல்கிறது அலர்ஜினால் மேக்சிமம் வரும். இப்போ மழை காலம் குளிர்காலம் ரொம்ப சில் கிளைமேட் இருக்குன்னா இந்த பிராங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய மூச்சு குழாய் சுருங்கும்போது அவங்களால மூச்சு விட முடியாது. இது வயது பாரபட்சம் இல்லை, எல்லாத்துக்குமே வரலாம். பிறந்த குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வரலாம். அந்த அலர்ஜிக் நேச்சரை நம்ம மாற்றியாச்சுன்னா வீசிங் வராமல் பண்ண முடியும். டெய்லி சிலர் மாத்திரை போட்டுவிட்டு ஊசி போட்டுவிட்டு பஃப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பஃப் அடிச்சுக்கிட்டு நெபலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. நம்ம பெர்மனெண்ட்டாக அந்த மூச்சு குழாய் சுருங்கிறத சரி பண்ண முடியும். பெர்மனெண்ட்டாக கரெக்ட் பண்ணிடலாம். அது கார்டியாக் ஆஸ்மாவாக இருந்தாலும் இருதயத்துக்கு போதுமான மருந்துகள் கொடுத்து இருதயத்தை சரி பண்ணும்போது அதையும் சரி பண்ணிடலாம். பிராங்கியல் ஆஸ்மாவாக இருந்தாலும் சரி, வீசிங் சொல்லக்கூடிய ஆஸ்மாவாக இருந்தாலும் ஹோமியோபதி மருந்தில் நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டெய்லி வைத்தியம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. நாளுக்கு நாள் வியாதியோட தன்மை அதிகமாகிட்டு தான் போகுமே தவிர குறைய வாய்ப்புகளே இல்லை. நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். கரெக்டான ட்ரீட்மெண்ட், முழுமையான ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்திங்கன்னா இந்த ஆஸ்மா நோயிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆஸ்மாவை குணப்படுத்த முடியும். முயற்சி பண்ணுங்கள். நன்றி.